கம்சன் கிருஷ்ணரை கொல்வதற்குரிய ஏற்பாடுகளை துவங்கினான். சிவசக்தியான கால பைரவருக்கு மிருக பலி கொடுத்தான். சில யாகங்களையும் செய்தான். கிருஷ்ணர் வளர்ந்து கொண்டிருக்கும் யது வம்சத்தைச் சேர்ந்த அக்ரூரர் என்பவரை அழைத்து, அன்பு நண்பரே, பிருந்தாவனத்தில் வசிக்கும் கிருஷ்ணர், பலராமன், வசுதேவர், நந்தகோபர், எனது தங்கை தேவகி, எனது தந்தை உக்ரசேனன், சித்தப்பா தேவகன் ஆகியோரை கொல்லப் போகிறேன். எனது அரசியல் காரியங்களில் என் தந்தை தலையிடுவதால் அவரையும் கொல்ல வேண்டியுள்ளது. எதிரிகளே இல்லாத நிலையில் இவ்வுலகை சிரமமின்றி ஆள்வேன். எனக்கு என் மாமனார் ஜராசந்தன், த்விவிதா என்ற குரங்கரசன், சம்பரன், நரகாசுரன், பானாசுரன் என்ற எனது நண்பர்கள் உதவுவர். நீங்களும் உதவ வேண்டும் என்றான். அக்ரூரர் அவன் சொல்வதை கேட்டு, எம்மாதிரியான உதவி என்றார். அக்ரூரரே, கிருஷ்ண பலராமர்களை இங்கே ஒரு மல்யுத்த போட்டி நடப்பதாகச் சொல்லி அழைத்து வாருங்கள். அவர்கள் வரும் வழியில் கொலையாபீடம் என்ற யானையை அவிழ்த்து விடுவேன். அது அவர்களை கொல்லும். ஒருவேளை தப்பிவிட்டால் எனது மல்யுத்த வீரர்கள் கொல்வார்கள் என்றான். அக்ரூரர் கிருஷ்ணரின் பக்தர். அவருக்கு கம்சன் சொன்னது பிடிக்கவில்லை. இருப்பினும், கம்சனே, உன் நண்பன் என்ற முறையில் சொல்கிறேன். திட்டம் தீட்டுவது மனித அறிவு. அதை வெற்றி பெறச் செய்பவன் இறைவனே. ஒருவேளை இவ்விஷயத்தில் தோற்று போகலாம். நல்லதை சொல்ல வேண்டியது நண்பனின் கடமை என்பதால் சொன்னேன். இருப்பினும் உனக்காக கிருஷ்ணரிடம் சென்று அவரை அழைத்து வருகிறேன் என்றார்.